அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நிறைய நண்பர்கள் வந்துட்டு என்னை தொடர்பு கொண்டு இது மாதிரி வயிறு குறைக்கணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நம்மக்கிட்ட வலை வாங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட பயிற்சி பெற்றவங்களுமே வயிறு பெருசாக வந்துட்டு சார், தொப்பை மாதிரி பெருசாக இருக்குது, அதை எப்படி நம்ம குறைக்கணும், அதுக்கான பயிற்சி கொடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுமே ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்க. இதுங்க வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது சார், அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது சார் அப்படின்லாம் கேட்டாங்க. அதாவது எல்லா இளைஞர்களுக்குமே தன்னுடைய உடலை கட்டமைப்பாக வைக்கணுன்றது பெரிய ஆசையாக இருக்கும். அது எனக்குமே ஒரு காலகட்டத்தில் இருந்தது தான். இப்போ என்ன அப்படின்னா, திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்ம உடல் மீது கவனம் செலுத்துவது குறைவாயிடும். ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், அதை நம்ம பயிற்சி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் கட்டமைப்பாக திருமணத்துக்கு அப்புறமும் இருக்கும். அதை நீங்கள் அதுக்காக கொஞ்சம் நேரங்கள் ஒதுக்கணும். அதாவது உங்களுக்காக கொஞ்சம் நேரங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா உடல் அழகாகவும் இருக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கான வாய்ப்புமே அமையும். அதாவது எந்த ஒரு பயிற்சி செய்தாலும் சுத்தம் ரொம்ப அவசியம். நீங்கள் சுத்தம் இல்லாமல் அந்த இடத்துல போய் பயிற்சி செஞ்சீங்கன்னா அது பலன் தராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தமாக வைக்கணும். அதனால தான் யோகத்தில் சுவிட்ச் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் இருக்குது. சுவிட்ச் அப்படின்னா அந்த அட்டாங்க யோகத்தில் 8 யோகத்தில் ஒரு சுவிட்சுன்றது நம்மளுடைய தூய்மை அப்படின்ற ஒரு அர்த்தம். அது இந்த தூய்மை வெறும் சுற்றுப்புறத்தை மட்டும் தூய்மையாக வைக்கிறது இல்லாமல் நம்மளுடைய உடலையும் நம்ம தூய்மையாக வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும், சுத்தம் பண்ணுறதுக்கான. ஸோ இதுதான் ப்ரிப்பரேட்டரி, இதுதான் ஒரு ஆரம்ப தொடக்க நிலை. நீங்கள் உடலை தொப்பை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆரம்ப நிலையை பயிற்சி பண்ணணும். ஸோ அந்த பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன ஆசனன்றதை மென்ஷன் பண்ணுறேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. பயிற்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், குறைந்தது ஒரு 2 லிட்டரு வெதுவெதுப்பான வார்ம் வாட்ரு. இதில் நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணை மூடிக்கின்னு உப்பு போட்ட தண்ணியை குடிச்சிடணும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இங்கே பாருங்கள், தண்ணியை குடிச்சாச்சு. குடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 விரட்களை வாயில் விட்டு நீங்கள் வாமிட் பண்ணணும். இது மாதிரி எல்லா தண்ணியும் நீங்கள் எடுக்க உங்களுடைய வயிறு அழுக்க சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பயிற்சி வேணாலும் செய்யறதுக்கான வாய்ப்பு அமையும். செய்து பாருங்கள், பலன் சூப்பராக இருக்கும். உங்கள் வயிறு மேன் அழகாகிறது வாய்ப்பாக இருக்கும். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில்